வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கைவிடக் கோரி சென்னை மின் ஸ்ட்ரீட் பகுதியில் திமுக கூட்டணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கண்டிக்கின்றோம் 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 பறிக்காதே 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 வாக்குரிமையை பறிக்காதே 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 வாக்குரிமையை பறிக்காதே வாக்குரிமையை பறிக்காதே நீக்காதே 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 நீக்காதே. தொடர்ந்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள், விரிவா பதிவு பண்ணுங்க. எஸ்ஐஆருக்கு எதிராகவும் எஸ்ஐஆரை தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. வடசென்னைக்கு உட்பட்ட தங்கசாலையில நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், சென்னை மேயர் பிரியா மற்றும் 2000க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆரை பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கிய போது திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சிருந்தாங்க. அந்த வகையில தேர்தல் ஆணையம் இந்த பணியை எல்லாம் தொடங்கியிருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டுல எஸ்ஐஆருக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தை நடக்கக்கூடிய சூழல்ல மறுபக்கம் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் திமுக கூட்டணி கையில் எடுத்திருக்கிறது. அந்த வகையில தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 43 இடங்கள்ல இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல உரையாற்ற இருக்கிறார். அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.